ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துபாய் மிராக்கிள் கார்டன் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ மார்ச் எண்டு வரைக்கும் அவங்க ஃப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா ரெசிடென்ட்ஸ்க்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணி தான் போகணும். இதை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் டிப்ஸு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். அதே சேம் டைம் நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட பாருங்கள். ஸோ இது முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட்டாக இருந்தாலும் லாஸ்ட் என்ட்ரி, ஃப்ரீ டிக்கெட்டுக்கு லாஸ்ட் என்ட்ரி வந்து 6 PM தான். 6 PMக்கு மேலே நீங்கள் உள்ளே போகிறதுனா கண்டிப்பாக டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். ஏன்னா நீங்கள் துபாய் மிராக்கிள் கார்டனோட வெப்சைட் பார்த்தாலும் சரி, கூகுள் மேப் பார்த்தாலும் சரி, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 9 PM வரைக்கும் அது ஓப்பன்ன்ட்டு. பட் இன் ரியாலிட்டி 9 PM வரைக்கும் ஓப்பன் தான். ஆனால் உள்ளே போகிறதுக்கு பெர்மிட் கிடையாது. 6 PM வரைக்கும் தான் ஃப்ரீ டிக்கெட்டுக்கு வச்சுருக்கவங்க உள்ளே போகிறதுக்கு பெர்மிட். 9 PMக்குலாம் உள்ளே போகணும், இல்லைன்னா 6 PMக்கு அப்புறமா நீங்கள் உள்ளே போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். ரெசிடென்ஸ்க்கு 52 dirhams, 52.5 dirhams டிக்கெட்டு. அது மாதிரி டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்கவங்க இல்லைனா விசிட்டர்ஸ்க்கு 105 dirhams டிக்கெட்டு. ரெசிடென்ஸ்க்கு 50% ஆஃபர் இருக்கனால 52.5 dirhams டிக்கெட்டு. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். சரி, 6 o'clock முன்னாடி போயிட்டீங்க, உள்ளே ஃப்ரீயாக போயிட்டீங்கன்னா நீங்கள் 9 o'clock வரைக்கும் உள்ளே இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. லாஸ்ட் என்ட்ரி 6 PMோட க்ளோஸு. இது ஒன்லி ஃபார் ஃப்ரீ டிக்கெட். டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுனா நீங்கள் 6க்கு மேலே எப்போ வேணுமோ போய்க்கலாம். ஸோ செகண்ட் பார்க்கிங் அண்ட் என்ட்ரி. ஃப்ரீ டிக்கெட்டில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரி கேட் நம்பர் 3 வழியாக தான் போக முடியும். பார்க்கிங் கேட் நம்பர் 1 கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் குழந்தைங்க ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அவங்கள கேட் நம்பர் 3 கிட்டே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வண்டியை போய் கேட் நம்பர் 1 கிட்டே இருக்கும் பார்க்கிங், அங்கே பார்க் பண்ணுங்கள். ஸோ டிக்கெட் எடுத்து போகிறவங்க கேட் நம்பர் 1 கிட்டே பார்க் பண்ணிவிட்டு கேட் நம்பர் 1 வழியாகவே உள்ளே போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த கேட் வழியாகவும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேட் வழியாக போய்க்கலாம். ஃப்ரீ டிக்கெட்டில் இருக்கவங்க கேட் நம்பர் 3 தான் போக முடியும். அதனால் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலியோ நடக்க முடியாதவங்க வயசானவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வண்டியை போய் பார்க் பண்ணுங்கள். தேர்டு பார்க்கிங் ஃபீ. பார்க்கிங் ஃபீஸ் டைரெக்டாக உங்களோட சாலிக் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகும். 1 ஹவருக்கு 15 dirham சார்ஜ். ஸோ நீங்கள் ஃப்ரீ டிக்கெட்டாக இருந்தாலும் உள்ளே போயிட்டு ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 60 dirhams பார்க்கிங்காகவே போயிடும். அதனால் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இது எப்படின்ட்டு. பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பார்க்கிங் ஃப்ரீயாக இல்லைன்னா பார்க்கிங் கம்மியாக வேணும்னா பக்கத்தில் எங்கேயாவது ஷாப்பிங் மாலில் பார்க் பண்ணிவிட்டு டாக்ஸி பிடிச்சி போயிடுங்க. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது கவர்மெண்ட் பார்க்கிங் இருக்கும் ரோட் சைடு, அங்கே எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வாக்கபிள்லையோ இல்லைனா டாக்ஸி பிடிச்சோ போயிடுங்க. ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு பார்க்கிங்கில் சேவ் பண்ண முடியும். லாஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் அப்டேட், உங்களோட எமிரேட்ஸ் ஐடி ஃபிசிக்கல் கார்டு இருந்தால் மட்டும்தான் அவங்க உள்ளே ஃப்ரீயாக என்ட்ரி பெர்மிட் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கணும்னு போகிறவங்க உங்களோட ஃபிசிக்கல் எமிரேட்ஸ் ஐடி கார்டை கையில் எடுத்துகிட்டு போங்க. அவங்க கேட்பாங்க சில டைம் என்ட்ரியில் கேட்டில் அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டணும், அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்க. சில டைம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலன்னா இன்கேஸ் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுனா அலோவ் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் அவங்க டிமாண்ட் பண்ணுறது உங்களோட ஃபிசிக்கல் கார்டை நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்ன, இந்த டைமை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். மிராக்கிள் கார்டனை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. மிஸ் பண்ணக்கூடாத ஸ்பாட்ஸு இந்த ஏரோப்ளைனு, இந்த ஹார்ட் ஷேப்பு, அது மாதிரி என்ட்ரி, இந்த கேட் 1 என்ட்ரன்ஸில் போனீங்கன்னா அந்த கேசல் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஷேப் இதெல்லாமே இருக்குது கேட் 1 பக்கத்தில். இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.